குருவே சரணம், குருவடி சரணம். எல்லாமல்ல சிவபெருமானை போற்றி வணங்கி மற்றும் திருப்பதி ஏழுமலையானை போற்றி வணங்கி நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன. 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, எந்தெந்த விஷயங்களில் நம் நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு முதலில் ஞாபகம் வருவது என்னவென்றால், பெருமாள் வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் மாதங்கள் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி மாதத்து தான் நம்ம பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக, முக்கியமான மாதங்களாக நாம் கருதி வழிபாடு செய்து வருகிறோம் என பார்க்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பெருமாளை மிக அதிகமாக மனதார புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ, அதே போல் பெருமாளின் தங்கையான அம்பிகைக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. மகாவிஷ்ணு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய தங்கை தான் அம்பிகை. அவங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அம்பிகையை இந்த மாதத்தில் வழிபாடு செய்யும்போது மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் என்பது ஐதீகம். யாருக்கெல்லாம் ரொம்ப கவலை இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா, அம்பிகை வழிபாடு இந்த மாதத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மன பயம் நீங்கும். மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை உறுதியாக வரும் என்பது ஆன்மீக ரீதியான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள், யாருக்கெல்லாம் திருமண தடைகள் அதிகமாக இருக்கோ, ஒரு திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், வரன்கள் தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உறுதியாக நான் சொல்கிற சின்ன வழிபாடுகள், இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய வழிபாடு, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை கரெக்டாக விரதம் இருந்து பச்சரிசி வெல்லம் கலந்த ஒரு மாவு உருண்டை ரெடி பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நெய் தீபம் விட்டு பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உறுதியாக திருமண தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதை கட்டாயமாக திருமண தடை உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் என்பது ஆன்மீக ரீதியான வழிபாடு. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தை இந்த மாதம் பிறக்கிறதே பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் தான் பிறக்குது. முதல் நாளே பௌர்ணமி தான் பிறக்குது. அப்போ இந்த பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே அம்மன் வழிபாடுகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக மறக்காமல் பெருமாளை வழிபாடு செய்யும்போது அம்பிகையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறேன். அதேபோல் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விதமான தீமைகளும் விலகி உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணமானது சென்றடைந்து உங்களுக்கு நல்ல விதமான மோட்ச செயல்பாடுகள், ஒரு வாழ்க்கையில் வெற்றிகரமான செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மறக்காமல் செஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு. நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். 9 நாட்கள் பார்த்திங்கன்னா நவராத்திரி குழுக்கள் வைத்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பொம்மைகள் வைத்து ஒவ்வொரு விதமான பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். அந்த கிரகங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு, சிவன் மற்ற எல்லா தெய்வங்களுடைய உருவ பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். குழந்தை வரன் வேண்டும் நினைப்பவர்கள் இந்த நவராத்திரி திருவிழாவில் 9 நாட்களும் கலந்து கொண்டு யாரெல்லாம் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது இறைவனின் செயல். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள மிக முக்கியமான வழிபாடுகளை மறக்காமல் பின்பற்றி உங்களுக்கு ஏற்படும் தடைகளையும் பயத்தையும் நீக்கி நீங்கள் வெற்றி காண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் கட்டாயமாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, கோச்சார ரீதியான கிரகங்கள் என்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தெய்வ பக்தியும் குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிக அளவு கடந்த அன்பு கொண்ட நேர்கள் தான் நம்ம கடகராசிக்காரங்க. தனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் தான் கூட இருக்கவங்களுக்கு சின்ன பிரச்சனை துடிச்சு போகிற ராசியில் முதல் ராசி கடகராசிங்க. அந்த அளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கு
தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தாய் உள்ளம்னு சொல்கிறோன்னா, மனித பிறவியிலேயே தாய் மீது ஒரு அக்கறை, தாய் தான் வந்து குழந்தைகள் மீது அதிக அக்கறை வைப்பாங்க. அது பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் ஒரு துடிச்சு அதுக்கான செயல்பாடை செய்கிறது வந்து அம்மா தான். அம்மாவுக்கு நிகராக எதுவும் இல்லைன்னு சொல்லி அதனால தான் சொல்கிறாங்க. அந்த நிகருக்கு நிகராக வந்து கடகராசியை சொல்லலாம். அவங்க தாயின் மீது அதிக அக்கறையும் வச்சுருப்பாங்க. தாய் மாதிரி மற்றவர்கள் மீது அன்பு பாசமும் அதிகமாக வச்சுருக்க நேர்களில் நம்ம கடகராசிக்காரங்க முதன்மையானவர்கள் என கூறலாம். ஸோ அப்படிப்பட்ட அன்பான நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தின் பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, தைரியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரியம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதனால எதையும் தைரியமாக நீங்கள் எதிர்கொள்கிற ஆற்றல், தன்னம்பிக்கை உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. அதே போல் அரசாங்க சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எதைன்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. ஆனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும். முழு நம்பிக்கையோடு இந்த மாதம் நாம் அரசாங்க வேலைக்கு பதிவு செய்கிறோம் அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிறோம்னா முழு மனதோடு செஞ்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு. அதேபோல் ஏதாவது போட்டிகள், பேச்சாற்றல் சம்மந்தப்பட்ட பேச்சு போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதம் மறக்காமல் அந்த பேரை வந்து கொடுத்துருங்க. உங்கள் பேரை கொடுத்து பதிவு செஞ்சுக்கோங்க. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்தில் ஏதாவது பேச்சு போட்டி நடந்துச்சுன்னா உங்களுடைய பேரை ஃபஸ்ட்டு போய் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றலுக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமை உண்டு. இந்த மாதத்தில் உங்கள் பேச்சாற்றலுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எழுத்தாளர்கள் மிகப்பெரிய என்ன சொல்லணும்னா பிரம்மாண்டமாக பார்க்கப்படுவீர்கள். கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் எழுதும் எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு மதிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் கலைத்துறையில் பயணிக்கும் நமது கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கலைத்துறையில் ஒரு தன்னுடைய திறமையை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்புகள். என்னுடைய திறமை, நான் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், கலைத்துறையில் என்னால் வெற்றி பெற முடியல அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் முழு மனதோடு முயற்சி எடுங்கள். உறுதியாக உங்களுடைய துறையில் நீங்கள் ஒரு வெற்றியும் முன்னேற்றமும் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குன்னா அந்த பிரச்சனை இந்த மாதத்தில் சரியாகும். உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு சுமூகமாக கிடைக்கப்பட்டு அதன் மூலமாக நீங்கள் ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சமயம் பூர்வீகமே தெரியலை, பூர்வீக சொத்து கிடைக்கிறது ஓகே, பூர்வீகமே தெரியல, என்னுடைய பூர்வீக சம்மந்தப்பட்ட எந்த விஷயமே தெரிய மாட்டேங்கி, நாங்களும் தேடி அலைகிறோம், எங்கள் குலதெய்வமும் தெரிய மாட்டேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் அருகில் இருக்கும் அம்மன் கோவில் சென்று அம்மனுக்கு பட்டு சாத்தி அம்மனை மனதார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கனவில் வந்து பேசும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்கள் அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு உறுதியாக செய்யுங்க. ஓகேவா? குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக காத்திருக்கும் நமது கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். 2வது குழந்தைக்காக காத்திருக்கும் கடகராசி அன்பர்களுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பலசரக்கு கடை நடத்துபவர்கள் அல்லது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்துபவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் மூலமாக அதிவிதமான லாபங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும், மிகப்பெரிய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது கிரக ரீதியாக நிதர்சனமான உண்மை. இந்த மாதத்தில் கடகராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தலைவலி கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா கொஞ்சம் விவேகமாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போது சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் தலைவலி. தலைவலி கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தலைவலி வருதுன்னா அதற்கான மருத்துவரை நாடி மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போ தான் அது ஒரு நிரந்தர தீர்வுக்கு வரும். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ வயிற்று வலி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டான டயத்துக்கு கரெக்டான பொருள், அதாவது கரெக்டான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலி வருவதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். வருவதற்கு முன்பே உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்பது நிதர்சனமான உண்மை. நெருங்கிய உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும். ஸோ அவங்ககிட்ட விவாதங்கள் பண்ண வேண்டாம். அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட விவாதம் பண்ண வர்றாங்க அப்படின்னாலும் முடிஞ்ச அளவு விளையிருங்க. ஓகேவா? அதே போல் தேவையில்லாத நபர்களோட தேவையில்லாத வீண் அலட்சிகளை தவிர்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, உங்கள் கூட இருக்கவனுக்கு ஏதாவது ஒரு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கூட்டு போய் அந்த இடத்துல லாக் பண்ணி விட்டுருவார். ஸோ அப்போ தேவையில்லாத நபர்களையோ தேவையில்லாத வீண் அலட்சியங்களையும் நீ தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் என குறிப்பிடுகிறேன்.
இந்த மாதத்தில் வழிபாடு நீங்கள் எந்த வழிபாடு செஞ்சால் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வழிபாடை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வழிபாடு செய்யும்போது இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகில் இருக்கும் முருகன் கோவில் வழிபாடு மறக்காமல் பின்பற்றுங்கள். அதே போல் முருகன் கோவிலில் உள்ள வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. ஸோ மறக்காமல் நான் சொன்ன வழிபாடுகளை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கட்டும் என குறிப்பிடுகிறேன். தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கிறோன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கிளாஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. யார் விருப்பப்படுகிறீர்களோ அவர் கட்டாயமாக கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கிளாஸை பற்றி முழு விவரங்கள், அடுத்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குங்கிறத உங்களுக்கு முழு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த ஜோதிட பலன்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், அல்லது கல்யாணம் எப்போ நடக்கும், ஏதோ எக்ஸட்ரா மனசுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கடன் பிரச்சனை எப்போ அடையும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு விடுங்க. உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, பிரசன்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூறப்படும். யாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்போது விடைபெறுவது உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.